ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்யா சீக்கிரமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யாவை பார்த்தீங்கன்னா பழையபடியும் 0 லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ பாக்யா கிட்ட இருந்த எல்லாமே அவங்கக்கிட்ட சுத்தமாகவே இல்லை. இனியாவுக்காக அத்தனையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க நம்ம பாக்யா. ஸோ இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிய வந்துடுதுங்க. பட் இனியாவுக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பாக்யாக்கிட்டே போய் அவங்க அத்தனை கேள்விகளையும் கேட்டாங்க. அம்மா, நீ உங்ககிட்டேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க வற்புறுத்தி வாங்கினாங்களா அப்படின்ற கேள்விகள் அனைத்தையுமே இவங்க கேட்டாங்க. பட் அதற்கு நம்ம பாக்யா உண்மைகளை சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இனியாவுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க போய் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இனியாவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக இனியா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க. அம்மா நமக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி இனியா ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போய் சுதாகர்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டாங்க. நீங்கள் எங்கள் அம்மா கிட்டேருந்து இதை கம்பல் பண்ணி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம நிதிஷ் ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருந்தாங்க. இனியா இதோட இந்த விஷயத்தை விட்டுருவாங்களா, இல்லை அம்மா கிட்டேருந்து இவங்க வற்புறுத்தி தான் வாங்கினாங்களா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.